Assalamu alaikum and hello everyone. I'm Asma from ASMA'S kitchen. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல ஒரு சூப்பரான டேஸ்டியான பட்டர்ஸ்காட்ச் கேக் தான் பார்க்க போறோம். நம்ம சேனல்ல நிறைய Black Forest கேக், சாக்லேட் கேக்லாம் ரெடி பண்ணியிருக்கோம். பட் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பட்டர்ஸ்காட்ச் கேக் நானும் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது சூப்பராகவும் டேஸ்டியாகவும் வந்துச்சு. சப்போஸ் நீங்கள் இதை ட்ரை பண்ணிங்கன்னா உங்கள் கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணிக்கோங்க. பிக் எடுத்திங்கன்னா இன்ஸ்டாகிராமில் சென்ட் பண்ணுங்கள். வாங்க நம்ம இந்த கேக் ரெடி பண்ணுறது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் வந்து கேக் டின் எடுத்திருக்கேன். அதில் பட்டர் பேப்பர் அப்ளை பண்ணி கொஞ்சமாக ஆயில் க்ரீஸ் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட எந்த ஷேப்பில் இருக்கோ அந்த கேக் டின் எடுத்துக்கோங்க. உங்கள்கிட்ட பட்டர் பேப்பர் இல்லைன்னா நோ ப்ராப்ளம். நீங்கள் வந்து ஜஸ்ட்டு ஆயில் க்ரீஸ் பண்ணி கொஞ்சமாக மைதா வந்து நாலா பக்கமும் டஸ்ட்டு பண்ணிக்கோங்க. டஸ்ட்டு பண்ணதுக்கப்புறம் எக்ஸஸ் மைதா இருந்துச்சுன்னா அதை தட்டி விட்டுருங்க. அவ்வளோதான், நம்ம கேக் டின் ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். அதில் 1 கப் வந்து மில்க் எடுத்திருக்கேன், 1 கிளாஸ். நீங்கள் வந்து ரூம் டெம்பரேச்சர்லேயே வச்சுக்கோங்க மில்க்கு. இல்லை வந்து ஒரு 1/2 ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பட்டர் மில்க் ரெடி பண்ண போகிறோம். 1/2 ஸ்பூன் வந்து பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் வந்து வினிகர் கூட ஆட் பண்ணலாம். சப்போஸ் உங்கள்கிட்ட வினிகரும் இல்லைன்னா நீங்கள் வந்து லெமன் ஜூஸ் கூட ஆட் பண்ணலாம். அப்படி லெமன் ஜூஸ் கூட கிடைக்கலனா நீங்கள் 1/2 ஸ்பூன் கர்டு கூட ஆட் பண்ணலாம். பட்டர் மில்க் ரெடி பண்ணுறதுக்கு நிறைய ஆப்ஷன் இருக்குது. பட்டர் இல்லைனா லெமன் ஜூஸ், வினிகர், கர்டு ஏதாச்சும் ஒன்று நீங்கள் எடுத்துக்கலாம். இதில் வந்து 1 கப் நான் வந்து குக்கிங் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். எந்த ஃப்ளேவரும் இருக்கக்கூடாது, ரிஃபைன் ஆயில் இருக்கணும். பேக்கிங்க்கு வந்து நீங்கள் எப்போவுமே ரிஃபைன் ஆயில் தான் யூஸ் பண்ணணும். ஆயில் வந்து ஸ்பூனில் மெஷரிங் பண்ணணும்னா 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம ஒரு சல்லடை வச்சு நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 1 கப் ஆஃப் மைதா ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மைதா வந்து 1/4 கிலோ மைதா. இல்லை 1 ஸ்பூன் பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் பேக்கிங் சோடா. சால்ட் வந்து ஒரு 2 பிஞ்ச் எடுத்து போட்டுக்கலாம். இப்போ நம்ம 1/4 கிலோ மைதாக்கு 3 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் எடுத்துக்கலாம். கார்ன்ஃப்ளவர் போட்டதுக்கப்புறம் இது நல்லா வந்து சலிச்சு எடுத்துக்கோங்க. ஸோ ஏதாச்சும் கட்டிலாம் இருந்துச்சுன்னா அது அப்படியே வந்துடும். இப்போ நம்ம வந்து சுகர் ஆட் பண்ணிக்கலாம். சுகர் வந்து வீட்லேயே வந்து பவுடர் சுகர் ரெடி பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. 1/4 கிலோ மைதாக்கு 150 கிராம் சுகர் பவுடர் சுகர் எடுத்துக்கோங்க. ஸோ சுகர் ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸ்பூன் வச்சு கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். லம்ப்ஸ் இல்லாமல் பார்த்துக்கோங்க. கட்டி இல்லாமல் இதை நல்லா வந்து ஸ்மூத்தாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். கேக் பேட்டர் பார்த்திங்கன்னா ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. இது கரெக்டாக இருக்கணும். கொக்கோ பவுடர் ஆட் பண்ணிங்கன்னா சாக்லேட் கேக்காக கலர் மாறிடும். அதனால நான் கொக்கோ பவுடர் ஆட் பண்ணல. நம்ம பட்டர்ஸ்காட்ச் கேக் தானே பண்ண போகிறோம். ஸோ அதனால் நம்ம வந்து அப்படியே ப்ளெயினாக வைக்க போகிறோம். பட் இதில் வந்து ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஒரு 2 ட்ராப்ஸ் அளவு நம்ம வந்து எல்லோ ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா கலரிங் கொடுக்கும். ஸோ இது நல்லா இப்போ வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கணும். பேட்டர் கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம வந்து கேக் டின்னில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த கேக் டின்னில் நம்ம வந்து கேக் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து கடாயில் பேக் பண்ணுறது எப்படின்னு ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போ நான் வந்து அவனில் தான் பேக் பண்ண போகிறேன். 180 டிகிரியில் நான் வந்து 35 மினிட்ஸ் பேக் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வரேன். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம கேக் வந்து எப்போவுமே இந்த மாதிரி ஆட் பண்ணதுக்கப்புறம் கீழே டேப் பண்ணி வச்சுருவோம். அது என்ன ஆகும்னா பேக் பண்ணதுக்கப்புறம் மேலே வந்து கிராக்ஸ் வந்துடும். ஸோ அதனால் ஏதாச்சும் ஒரு டூத்பிக் எடுத்து நீங்கள் வந்து இந்த மாதிரி மேலே வந்து இது பண்ணி விட்டுருங்க. ஸோ கரெக்டாக ஈவனாக நீங்கள் வந்து பண்ணிட்டீங்கன்னா அது வந்து பேக் ஆகும்போது கரெக்டாக வரும். ஸோ இது பேக் ஆகிறதுக்குள்ளே நம்ம வந்து கேரமல் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பேன் வச்சுருக்கேன். அதில் வந்து ஒரு 1/2 கப் அளவு சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். சுகர் நல்லா வந்து அதுவாக மெல்ட் ஆகட்டும். நம்ம எந்த தண்ணியும் போடாமல் நம்ம வந்து கேரமல் ரெடி பண்ண போகிறோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து நான்ஸ்டிக் பேன் யூஸ் பண்ணிக்கோங்க கேரமல் பண்ணுறதுக்கு. அதுதான் கரெக்டாக வரும், கீழே அடி பிடிக்காமல் இருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து கொஞ்சமாக ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம். 2 ட்ராப்ஸ் அளவு ஃபுட் கலர் ஆட் பண்ணிவிட்டு இல்லை வந்து ஒரு 1 ஸ்பூன் அளவு பட்டர் ஆட் பண்ணிக்கலாம்.
ஸோ இப்போ இது உடனே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒரு கப் அளவு முந்திரி இல்லைன்னா பாதாம் ஏதாச்சும் ஒன்று எடுத்துக்கோங்க. நல்லா துண்டு துண்டாக வந்து கட் பண்ணி வச்சுட்டு அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பாதாம் ஆட் பண்ணதுக்கப்புறம் இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு உடனே ஒரு பிளேட்க்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. அந்த பிளேட்டில் நீங்கள் ஆல்ரெடி வந்து ஆயில் இல்லைன்னா பட்டர் அப்ளை பண்ணி வைங்க. அப்போ தான் எடுக்கும்போது கொஞ்சம் ஈஸியாக வந்துடும். ஸோ இப்போ இதை நல்லா ஆறட்டும். ஸோ ஆறுனதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி பீசஸாக எடுத்து நல்லா துண்டு துண்டாக பண்ணி இதை வந்து நல்லா கொஞ்சம் பவுடரும் இல்லாமல் கடிப்படுற மாதிரி அந்த மாதிரி வச்சுக்கோங்க. ரொம்பவும் பவுடர் ஆக்கிடாதீங்க, இந்த மாதிரி இருக்கணும். ஸோ இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ நம்ம வந்து ஃப்ராஸ்டிங் ரெடி பண்ணிக்கலாம். ஃப்ராஸ்டிங்க்கு நான் வந்து பட்டர் தான் எடுத்திருக்கேன். என்கிட்ட அமுல் ஃப்ரெஷ் க்ரீம் கிடைக்கல. உங்ககிட்ட விப்பிங் க்ரீம் அமுல் ஃப்ரெஷ் க்ரீம் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை ஃப்ராஸ்டிங் பண்ணலாம், நல்லா சூப்பராக இருக்கும். என்கிட்ட அது கிடைக்காதனால இந்த லாக்டவுனில் நான் வந்து பட்டர் ஃப்ராஸ்டிங் தான் பண்ண போகிறேன். ஸோ பட்டர் எடுத்திருக்கேன், 50 கிராம் இருக்கும் பட்டர். இதெல்லாம் ஒரு பவுலில் கலெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை பீட் பண்ணி எடுத்துக்கலாம். ஹேண்ட் பீட்டர் இருந்துச்சுன்னா நீங்கள் யூஸ் பண்ணுங்கள், இல்லைன்னா உங்கள் விஸ்க்கு வச்சு நீங்கள் இதை நல்லா விஸ்க் பண்ணிங்கன்னா நல்லா ஃப்ளஃபியாக வரும். அதுக்கப்புறம் நம்ம வந்து பவுடர் சுகர் ஆட் பண்ணி இது ஒரு ஸ்மூத்தான ஒரு ஃப்ராஸ்டிங் ரெடி பண்ணிக்கலாம். பட் நம்ம பவுடர் சுகர் ஆட் பண்ணுறதா இருந்தால் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணணும், டைரெக்டாக ஃபுல்லாக ஆட் பண்ணிடாதீங்க. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணதுக்கப்புறம் இதை அகைன் நல்லா பீட் பண்ணி ஒரு ஸ்மூத்தான ஒரு பேட்டர் ரெடி பண்ணிக்கலாம். இந்த கேக்கு பார்த்திங்கன்னா நம்ம வந்து விப்பிங் க்ரீம் ஃப்ராஸ்டிங் பண்ணால் தான் சூப்பராக இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் விப்பிங் க்ரீம் ஆட் பண்ணிக்கோங்க. இதுலேயும் கொஞ்சம் வந்து ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம கேக் ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து டிமோல்ட் பண்ணிக்கலாம். சைடில் இருக்கிறது ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை டிமோல்ட் பண்ணிக்கலாம். ஸோ எப்போவுமே நீங்கள் வீட்டில் கேக் பண்ணும்போது கம்ப்ளீட் கூல் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம கேக் டின்லேருந்து ரிமூவ் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம இந்த பட்டர் பேப்பர் ரிமூவ் பண்ணிவிட்டு ஃப்ராஸ்டிங் பண்ணிடலாம். ஸோ கேக் நல்லா சாஃப்டாக ஸ்பான்ஜியாக வந்திருக்கு. ஸோ இப்போ நம்ம வந்து இதை ரெண்டாக கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம மேலே இருக்கிறத ரிமூவ் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் ஒரு மாதிரியாக கிராக்ஸ் வந்திருக்கு இல்லையா, ஸோ இதை மட்டும் கொஞ்சமாக ரிமூவ் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நம்ம வந்து இது ரெண்டாக கட் பண்ணிக்கலாம். மூணாக கூட கட் பண்ணுவாங்க, பட் நான் வந்து ரெண்டாக தான் கட் பண்ணிக்க போகிறேன். ஸோ இந்த மாதிரி நைஃப் வச்சு நீங்கள் வந்து சைடில் மட்டும் நல்லா கட் பண்ணிக்கிட்டே வந்துடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஏதாச்சும் ஒரு நல்ல நூல் இருந்துச்சுன்னா, நல்லா க்ளீனான நூல் இருந்துச்சுன்னா அதை நம்ம வந்து கட் பண்ண இருக்கோம் இல்லையா, அதுக்குள்ளே அப்படியே விட்டு நீங்கள் வந்து உள்ளே இருக்கிறது கேக் எப்படி ஒட்டி இருக்கோமோ அதை அப்படியே கட் பண்ணிக்கலாம். ஸோ புரியுதுங்களா, நான் வீடியோவில் நல்லா காமிச்சிருப்பேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து நைஃப் வச்சு நல்லா கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உள்ளே நூல் விட்டு நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்திங்கன்னா கேக் வந்து உடையாமல் வரும். ஸோ பிகினர்ஸாக இருந்திங்கன்னா கேக் பண்ணுறதுக்கு கட் பண்ணும்போது ரொம்ப வந்து உடைஞ்சு போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நூல் வச்சு இந்த டிப்ஸை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ நம்ம வந்து கேக் மேலே வந்து சுகர் சிரப் அப்ளை பண்ணிக்கலாம். சுகர் சிரப் எதனால் அப்ளை பண்ணுறோன்னா க்ரீம் வந்து தடவும் போது கேக்கோடு அப்படியே ஒட்டி வந்துடும், அதனால் சுகர் சிரப்பு தடவிக்கோங்க. இப்போ நம்ம வந்து பட்டர் ஃப்ராஸ்டிங்கை அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ பட்டர் ஃப்ராஸ்டிங் எங்கள் வீட்டில் பசங்களுக்கும் இருக்கட்டும் எனக்கும் இருக்கட்டும் அவ்வளோவா பிடிக்காது. ஸோ அதனால் கொஞ்சமாகவே ஆட் பண்ணிக்கிறேன். இதுவே விப்பிங் க்ரீம் இருந்துச்சுன்னா அள்ளி அள்ளி ஆட் பண்ணியிருப்பேன். ஸோ இப்போ நம்ம வந்து பட்டர் ஃப்ராஸ்டிங் அப்ளை பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து கொஞ்சமாக வந்து பட்டர்ஸ்காட்ச் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம கேரமல் பாதாம் போட்டு ரெடி பண்ணிருக்கோம் இல்லையா, அதை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து செகண்ட் லேயர் வச்சாச்சு. இதுக்கு மேலேயும் பட்டர் சுகர் சிரப் ஆட் பண்ணிக்கலாம். சுகர் சிரப் எப்படி ரெடி பண்ணணும்னா ஜஸ்ட்டு ஒரு 1/2 கப் தண்ணி எடுத்துகிட்டு 3 டேபிள் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிட்டு நல்லா டிசால்வ் ஆகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்திங்கன்னா ரெடி ஆயிரும். ஸோ நீங்கள் கொதித்து ஆற வச்சு யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் யூஸ் பண்ணலாம். இப்போ இதுக்கு மேலேயும் நான் வந்து பட்டர் ஃப்ராஸ்டிங் அப்ளை பண்ணிக்கிறேன்.
ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து இந்த பட்டர் ஃப்ராஸ்டிங் பண்ணுறேன். அண்ட் இந்த போர்டில் இந்த நைஃப் வச்சு நான் வந்து பண்ணிகிட்ருக்கிறது. இதுக்கு முன்னாடி நான் வந்து ஜஸ்ட் வீட்டிலே இருக்கிறதே திங்ஸ் வச்சு தான் நான் வந்து கேக் ரெடி பண்ணுவேன். ஸோ ஃபஸ்ட் டைம்ங்கிறதுனால எனக்கும் வந்து கொஞ்சம் நர்வஸாக தான் இருந்துச்சு. நீங்களும் ஃபஸ்ட் டைம் ரெடி பண்ணுறீங்களா இருந்தீங்கன்னா பயப்படாமல் நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ ட்ரை பண்ண தான் நமக்கு வந்து எல்லாமே வந்து ப்ராக்டிஸ் ஆகும், எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கும். ஸோ நம்மளால் முடியாதுன்னு நம்ம பயந்துக்கிட்டே எதுவுமே வந்து தொடவே மாட்டோம், செய்யவே மாட்டோம். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான். இப்போ நான் கொஞ்ச நேரம் இதை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன். பட்டர் ரொம்ப மெல்ட் ஆகிட போகுதுன்னு. இதுக்கு மேலே வந்து நம்ம வந்து அகெயின் வந்து பட்டர்ஸ்காட்ச் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே நாலா பக்கம் வந்து நல்லா ஆட் பண்ணி இது வந்து ஒரு சூப்பரான லுக்கு கொடுத்துடலாம் நம்ம. ஸோ அவ்வளோதான். இது சைட்லேயும் நல்லா ஆட் பண்ணிக்கோங்க. உங்கள் கையிலேயே எடுத்து இதை நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் கேக் பண்ணுறீங்க இல்லை பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா பேக்கிங்கில் கண்டிப்பாக டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். முடியாது அப்படின்னு நம்மளால் ஒன்றுமே கிடையாது. நம்ம எல்லாமே ட்ரை பண்ணி பார்க்கணும். ஸோ அவ்வளோதான். இது நல்லா ஃபுல்லாக வந்து ரெடி பண்ணியாச்சு. நானும் கொஞ்சம் நேரம் இதை ஃப்ரிட்ஜில் வச்சு செட் ஆகிட்டு ரெடி பண்ணிட்டு வந்தேன். ஸோ இது நல்லா இப்போ செட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி பார்க்கலாம் இது எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்னு. ஸோ எங்கள் பசங்களும் ரொம்ப ரெடியாக இருக்காங்க டேஸ்ட் பண்ணுறதுக்காக. ஸோ நீங்களும் இந்த ரெசிப்பியை பார்த்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் ஃப்ரெண்ட்ஸ்க்கு பர்த்டே இல்லை வீட்டில் யாருக்காச்சும் பர்த்டேனா கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் கேக் செஞ்சு அவங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்ணலாம். ஸோ பார்த்திங்கன்னா செம்ம எம்மியாக இருக்குது. இது சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பை பாய்.